ஹாய். டயர்ட், எக்ஸாஸ்டட் இது ரெண்டுக்கு முன்னே டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? டயர்ட் அப்படின்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜியை எப்போ லெவல் கம்மியானதாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் டயர்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ஷார்ட் டேர்ம். அதாவது இந்த டயர்ட் அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய ஸ்டேட், ஒரு மனுஷனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஓகே, இந்த ஸ்டேட் ஷார்ட் டேர்ம், கொஞ்சம் நேரம் மட்டுமே இருக்கக்கூடியதாக இருந்தால் நம்ம டயர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஜஸ்ட் டயர்ட், ஐ கேன் டூ அதர் திங்ஸ் இஃப் ஐ ஹாவ் டு. பாருங்கள், ஐ எம் ஜஸ்ட் டயர்ட், நான் டயர்டாக தான் இருக்கேன், ஆனால் ஐ கேன் டூ அதர் திங் இஃப் ஐ ஹாவ் டு. நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டேன்னா என்னால் இப்போ செய்ய முடியும். ஐ கேன் டூ. புரியுதுங்களா? ஸோ அப்போது அந்த ஷார்ட் டேர்மாக இருந்ததுன்னா, நம்ம டயர்டை ஷார்ட் டேர்மாக ஃபீல் பண்ணால் நம்ம டயர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ எக்ஸாஸ்டட் அப்படின்னா மீனிங் என்ன? அதாவது எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லி. ஒரு விஷயத்தை முழுமையாக காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் எக்ஸாஸ்டட், ஐ கான்ட் டூ எனிதிங். அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம எனர்ஜி லெவல் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எக்ஸாஸ்டட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் அதோட ஸ்டேட் டயர்டாக, எக்ஸாஸ்டடான ஈஸியாக புரிஞ்சு உங்களுடைய ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.